2026 தேர்தல் அதிமுக அமோக வெற்றி. மும்பை நிறுவனம் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறப் போகிறது என தற்சமயம் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் பூரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதாவது சமீபத்தில் இந்த ஒரு வார காலமாகவே 3 கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அந்த 3 கருத்து கணிப்பு முடிவுகளுமே அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருந்தது. தற்சமயம் அது 5 முனை போட்டியாக மாறிவிட்டது. அதாவது ராமதாசும் சசிகலாவும் ஒரு புறத்திலே கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 5 முனை போட்டி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 முனை போட்டியிலே ராமதாசும் சசிகலாவும் காலங்கள் கடந்து விட்டார்கள். அதனால் அவர்களை ஒதுக்கிவிட்டால் 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் சீமான் ஒரு 5லிருந்து 6% வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது என்று சொல்லி அதையும் ஒதுக்கி விடுவார்கள். அகமத்தில் மும்முனை போட்டி என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மும்முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களிடம் மும்பையைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் 234 தொகுதியிலும் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையிலே 2026 சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 140 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பாலான ஆட்சி அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆளும் திமுக கூட்டணி கடும் பின்னடைவை சந்தித்து 90 இடங்களுடன் எதிர்க்கட்சி வரிசைக்கு தள்ளப்படும் என்றும் இந்த அறிக்கை கூறப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதேபோல தமிழக வெற்றி கழகம் 4 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிலும் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டால் அந்த 2 தொகுதியிலும் விஜய் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வார். மீதம் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் மட்டும்தான் விஜய் அவர்களுடைய கட்சி என்பது வெற்றி பெறப் போகிறது. மொத்தமாக 4 தொகுதியில்தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறப் போகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 140 தொகுதிகளை கண்டிப்பாக கைப்பற்றும் என மும்பையைச் சேர்ந்த ஒரு முன்னணி நிறுவனம் ஆய்வுகள் நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அதேபோல திமுகவிற்கு 90 இடங்கள் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை சூடி எதிர்க்கட்சியாக வரக்கூடிய சூழல் என்பதுதான் இருக்கிறதாம். அதையும் குறிப்பாக சமீப காலமாக நடக்கக்கூடிய அதிருப்திகளின் காரணமாகத்தான் இந்த தொகுதிகள் என்பது மிக குறைந்த அளவு திமுகவிற்கு வந்திருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் போய்கொண்டிருக்கிறது. மாணவிகள் பலாத்கார பிரச்சனைகள் முதற்கொண்டு அதேபோல கொலை கொள்ளை, அது மட்டுமில்லாமல் கஞ்சா போதையிலே இளைஞர்கள் செய்யக்கூடிய அட்டகாசம், இவை அனைத்தும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என சொல்லி மக்கள் அனைவருமே தற்சமயம் அறிய புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் காரணமாகத்தான் திமுகவிற்கு 90 தொகுதிகள் வரைக்கும் குறைந்திருப்பதாக இந்த ஆய்வு நிறுவனங்கள் சொல்றாங்க. அதே போல அதிமுகவிற்கு இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தனி பெரும்பான்மையுடன் 140 தொகுதிகளில் அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய போவதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலும் சரி, அந்த மும்பையைச் சேர்ந்த அந்த நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்புகளாகட்டும் சரி, இது அனைவருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தலாக அமைய போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்கள், அது உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவுங்க நண்பா.